அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். இதுதான் உளுந்து. என்னுடைய மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய குழந்தைங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த பதிவேற்றம் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும் உளுந்து, பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக பனியிலே வளரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு, ஏதோ ஒரு அனுபவங்கள் தான். சிறு வயதில் நம்ம அப்பாலாம் வந்துட்டு ஒரு காலத்தில் நிறைய விவசாயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காலப்போக்கில் நிலங்கள்லாம் இல்லாத ஒரு சூழல் வருது. இருப்பினும் அம்மாவுக்கு கொஞ்சமாக ஒரு இடத்துல இதை பயிரிட்டு இருந்தாங்க, என்னுடைய சித்தி எங்கள் அம்மாவும் சேர்ந்து. ஸோ இதை வந்து ஒரு அனுபவமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இப்படி தான் இருக்கும் உளுந்து. இதை என்ன பண்ணுவாங்க, மிஷின் வச்சு அடிக்கிறாங்க. சின்ன இடமா இருந்தால் கையாலே நம்ம பிடிங்கிட்டு இதை ஆஞ்சிக்கலாம். ஆஞ்சி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இட்லி மாவுக்கெலாம் பயன்படுத்துறது, அப்பளம் செய்கிறாங்களே அதுக்கு பயன்படுத்துகிறாங்களாம். அப்புறம் வந்து வடை, டீ கடையெல்லாம் வந்துட்டு இந்த மெது வடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடைக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க, பயனுள்ளதாக இருக்கும். இது நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறது ஒரு வேலை தான். இது ஒரு விவசாயம். இதுலேயும் நமக்கு கிடைச்சாதான் உண்டு, நிறைய கிடைக்கல அப்படின்னாக்கா நஷ்டம் தான். நிறைய பேர் விவசாயம் பண்ணும்போதெல்லாம் நிறைய இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய சூழல் வரும். ஸோ நிலம் வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு நல்லா பயிர் விடுங்க. அதை வந்து அதை விற்பனை பண்ணாமல் ஸோ அடுத்த வரும் தலைமுறைகளுக்கு இதெல்லாம் எடுத்து செல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க யோகம், யோகம் விளையாட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.